ரமலான் மாசத்தின் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுபஹனுடைய நேரத்திலே முஸ்லிம்கள் ஒரு பக்கம் திரண்டிருந்தார்கள், மக்காவின் காபிர்கள் மறுபக்கம் திரண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் 313 பேர் இருந்தார்கள், மக்காவின் காபிர்கள் 1000 பேர் இருந்தார்கள். முஸ்லிம்கள் நிராயுதபாணிகளாக இருந்தார்கள், காபிர்கள் ஆயுதபாணிகளாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் போர் பயிற்சி அற்றவர்களாக இருந்தார்கள், காபிர்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களிடத்தில் காசு பணம் இருக்கவில்லை, காபிர்களிடத்திலே காசு பணம் இருந்தது. ஆனால் அன்றைய வெள்ளிக்கிழமை காலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அந்த எதிரிகளுக்கு முன்னால் நிறுத்திவிட்டு அவருடைய கூடாரத்திற்கு உள்ளே வந்து சஜதாவிலே விழுந்து அல்லாஹ் இடத்திலே முறையிட்டார்கள். யா அல்லாஹ், யா ஹய்யூ யா கய்யூம், இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இறைவா இந்த சின்ன கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லம் துஅபது அபதா, இந்த பூமியில் உன்னை வணங்க ஆள் இருக்காது என்று சொல்லி அழுதார்கள். யுத்தம் தொடங்கியது. அதிகாலை சுபகுக்கு பின்னால் வெளிச்சம் வரத் தொடங்கிய நேரத்தில் யுத்தம் தொடங்கியது. சூரியன் ஒரு ஈட்டியின் அளவு உயர்வதற்கு உள்ளாக யுத்தம் முடிந்தது. முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தனர்.